Disney Plus Hotstar presents ட்ரைபல் ஹார்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல வெளியாக இருக்கிற பாராஷூட் வெப் சீரிஸ் உடைய பிரஸ் மீட் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மீடியா நண்பர்கள் படக்குழுவினர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ படத்துடைய டீம் வெப் சீரிஸ் உடைய டீமை வந்து மேடை கழிச்சிடலாம். முதல்ல வில் ஹாவ் தி டிரெக்டர் ராசி ரஞ்சித் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்தபடியாக நடிகர் கிஷோர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்தபடியாக ஆக்டர் கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஆக்ட்ரஸ் கனி திரு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். வேவி இயல் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சக்தி ரித்விக் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ரைட்டர் ஸ்ரீதர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். டிஓபி ஓம் நாராயணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். எடிட்டர் ரிச்சர்ட் கெவின் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் ரெமியன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஸ்டன் டைரக்டர் டேஞ்சர் மணி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். எஸ், ஓகே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க வெப் சீரிஸ் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது எல்லாருடைய ஜென்யூன் ரிவ்யூஸாக இருந்தது. ஸோ வெப் சீரிஸ் டீம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணவங்க காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ டு பிகின் வித் வில் ஹேவ் த ஸ்டண்ட் மாஸ்டர் டேஞ்சர் மணி அவர்களே பேச அழைக்கிறோம். டேஞ்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார், நீங்கள் வாங்க. வந்திருக்க அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக வந்துட்டு இந்த படத்தை வந்து வந்திருக்கு. எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே நான் தெரிஞ்ச விஷயம் தான். சூப்பராக வந்திருக்கு, எல்லாம் சப்போர்ட் பண்ணி நான் பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ. அடுத்தபடியாக எடிட்டர் ரிச்சர்ட் கெவின் அவர்கள் ஒரு எந்த ஒரு படமா இருந்தாலும் சரி, ஒரு வெப் சீரிஸ் இருந்தாலும் சரி, ப்ராப்பரா அது வந்து ஒரு ஃப்ளோல எடுத்துட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான பர்சன் வந்து எடிட்டர் அவங்க தான். ஸோ இந்த வெப் சீரிஸையும் ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ப்ளீஸ் ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெப் சீரிஸ் ஆக்சுவலாக இப்போ ரொம்ப நாள் இந்த ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து சுழல் வதந்தி இதெல்லாமே நான் தான் பண்ணேன். ஸோ அந்த ஜோன்லேருந்து பார்க்குறப்ப இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். அது எல்லாமே கொஞ்சம் டார்க் ஜானரு. இது வந்து கிட்ஸோட வேர்ல்டு இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை கேட்குறப்பயே ஸ்ரீதர் சார் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னார், லைன் சொன்னார், ஃபுல் கதை சொன்னார். அது ஆக்சுவலாக விஷுவலாக ரொம்ப நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆயிருந்தது இந்த ஷோ. அகெயின் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெஷலி கிட்ஸ் சொல்ல பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு ஹாட் ஸ்டாரில். பட் தென் ஹாட் ஸ்டார்லேருந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஒர்க் பண்ணுற ஜேர்னிலேயே. ஸோ அகெயின் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக டிஓபி அவர்கள் ஓம் நாராயண் எந்த ஒரு கண்டென்டோட எமோஷனையுமே அழகா கேப்சர் பண்ணி அதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் கனெக்ட் பண்ண வைக்கிறது ஐ திங்க் இஸ் த ஒர்க் ஆஃப் த டிஓபி அண்ட் இட் இஸ் பியூட்டிஃபுல்லி டன் இன் திஸ் வெப் சீரிஸ். வில் ஹேவ் மோர் ஃப்ரம் ஹிம் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ஸ்ரீதர் சார் தான் ரீசன். அவர் தான் வந்து பிச்சைக்காரன் 2 ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ அந்த சாங் பார்த்துட்டு அவர் வந்து இதுக்கு கூப்பிட்டுருந்தாரு. அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது அக்செப்ட் பண்ணதுக்கு என்னுடைய ப்ரொடியூசர் கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எனக்கு மற்ற படகு வாய்ப்புலாம் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து இதோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, இது ஓகே, இது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ கண்டென்ட்டாக ரொம்ப சின்னது, ஆனால் இதை படமாக பண்ணும்போது வெளியே நமக்கு அந்த பட்ஜெட் கிடைக்குமானா அது கிடைக்காது. படமா இது கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக இதில் வந்து டைரக்டர்
ஒரு ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். எப்படி சொல்றது, இந்த ஷார்ட் டைம்ல இதை முடிக்கணும் அப்படின்னா அது வந்து கரெக்டான ஆள் வந்து ரஞ்சித். அவர் கரெக்டாக பண்ணியிருந்தாரு. நீங்க ரைட்டிங் சைட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ரீதர் சார் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கதையா சொல்லும் போதே எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்துருச்சு. ஓகே, இது எப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பா அது நிறுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் கிளைமேக்ஸ்லாம் வந்து நாங்கள் எங்கேயும் காம்ப்ரமைஸே ஆகல. ஈவன் கிருஷ்ணா சாரும் சரி, கண்டிப்பா இதெல்லாம் தேவை அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாம கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால தான் எங்களால வந்து அவ்வளோ சூப்பரா பண்ண முடிஞ்சது. அதுக்கு அவரும் ரீசன். அடுத்தது பசங்க சான்ஸே இல்லை. அந்த காட்டுக்குள்ளெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டைம்லலாம் வந்து அங்கெல்லாம் மழை பெஞ்சு பயங்கர ஒரு வெட்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பசங்களை ஓட விட்டு எடுக்கணும், எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதில் கிம்பல் எடுத்துட்டு போறவங்களே 2 வாட்டி விழுந்துட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அங்கே பசங்க வந்து மிட் நைட்ல ஒரு 1:30 மணி 2 மணி அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சிருந்தாங்க. சீரியஸாகவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த டெக் சொல்லணுமா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து போகலாமா அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சான்ஸே இல்லை. அடுத்தது கனி மேமுடைய ரோலுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. ஆக்சுவலா அவங்க மட்டும்தான் அதை வந்து பக்காவா பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சான்ஸே இல்லை. கிஷோர் சார் சொல்ல தேவையில்லை. அப்படியே எல்லாருக்கும் ஃப்ரேம் வச்சுட்டே இருப்போம். கிஷோர் சாருக்கு ஒரு ஃப்ரேம் வச்சோம் அப்படின்னாலே அது ஒரு வேற ஃபீல்ல இருக்கும். அவர் திரும்பி இப்படி ஒரு லுக்கு பார்த்தாருனாலே நான் ஏதோ படத்துல ஸ்கிரீன்ல பார்ப்போம்ல அந்த ஃபீல் வரும். அப்படி இருக்கும் அவரோட லுக்கு. இதுல ரொம்ப பெரிய ஆடட், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த போலீஸ் கேரக்டருக்கு வந்து யாருமே இல்லை, யார் பண்ணலாம் அப்படின்லாம் இருந்துச்சு. ரொம்ப சின்ன ரோலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பெருசா இதுவா இல்லை. ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலு. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கார்ல டிராவல் ஆகும், அதுல 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் டிராவல் ஆகும் ஒரு கார்ல. அப்படி ஒரு இருக்கு. அப்போ வந்து அதுல ஹோல்ட் பண்ற அளவுக்கு இன்னொரு கேரக்டர் வேணும். அந்த போலீஸ் கேரக்டர் வந்து முக்கியமான ரோல் தான் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு ஆப்ஷன் வந்து கிருஷ்ணா சார் வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ரோல் வந்து சூப்பரா ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய பிளஸ். சூப்பரா பண்ணியிருந்தீங்க சார், சான்ஸே இல்லை. அது அப்புறம் எடிட்டர் சார் செம்மையா பண்ணியிருந்தாரு. அதாங்க பாருங்க, நல்லா பண்ணியிருக்கோம். எங்களுடைய ஒர்க் எல்லாத்தையும் நல்லா கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப ஹாட் ஸ்டார்ல வந்து கார்த்தி, பிரதீப் சார் இவங்கெல்லாம் மீட்டிங் போகும்போது ஒரு வாட்டியும் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இது நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணுங்க, ஓகே. பட்ஜெட்டாகவும் சரி டைமாகவும் சரி நல்லாவே கொடுத்தாங்க. இது வந்து படமா பாசிபிள் இல்லாத விஷயம்தான் இந்த பட்ஜெட்டுக்கு. எத்தனை ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கு ரெடியா இருக்கும்னு தெரியாது. அது வந்து ஹாட் ஸ்டாரும் நம்ம கிருஷ்ணா சார்னால தான் இது பாசிபிள். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக ஆக்டர் இன்பா அவர்களை மேடை கழிக்கிறோம் சார். அப்படியே நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிட்டா இட் பி நைஸ். ப்ளீஸ் ஓவர் டு யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் இன்பா ரவிக்குமார். ஃபர்ஸ்ட் என்னை வந்து நடிக்க வச்சது ரஞ்சித் தான். அவருது அகெயின் இந்த படத்துலயும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கிருஷ்ணா சாருக்கும் ஹாட் ஸ்டாருக்குமே ரொம்ப நன்றி. இயல் சக்தி முக்கியமா இவங்க சொல்லணும். அந்த கார்டு டிஓபி சார் சொன்ன மாதிரி தான் அந்த கார்டு சீன் எடுத்துட்டு இருந்தோம். நைட் ஒரு 2 மணிக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டோம். இவங்க 2 பேரும் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா அதுக்கு மாதிரி நடிச்சுட்டு ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு போனாங்க. ஆனா அவங்க வரும்போது பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அட என்னடா இது நம்ம இப்படி லைட்டா தொங்குறமே, அவங்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்களே பசங்க அப்படின்ட்டு. அப்புறம் கனி மேம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கிஷோர் சார் படத்துல இருக்கணும், அவர் நடிக்கிறமோ எங்கேயோ ஒரு மூலையில நின்று பார்த்துடணும் நம்ம அவர் நடிக்கிறது அப்படின்ற ஒரு இருந்துச்சு. அது இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல நல்லா இருந்துச்சு. அதோட ரொம்ப முக்கியமான மேட்டர், நான் யுவன் சங்கர் சாரோட பயங்கர ஃபேனு. எனக்கு அவரோட பிஜிஎம்ல எதனா ஒரு இடத்துலயே நான் இருக்கணும், எதாவது இருக்கணும்னா அது இந்த படத்துல நடந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணா சார் இருக்கட்டும், ரஞ்சித் இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அக்ஷா இருக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச் சார். ஓகே, சோ அடுத்தபடியாக வந்து சக்தி ரித்விக். இன்னைக்கு பேசிட்டு இருந்தப்பதான் தெரிஞ்சது இஸ் டன் ஆல்மோஸ்ட் 18 ஃபிலிம்ஸ் போல. அவரு நிறைய படங்கள்ல ஹீரோஸோடைய சின்ன வயசு கேரக்டர்ஸ் ஹீஸ் ஹோல்ட் சோ வெல். அண்ட் இந்த படத்துலயும் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த வெப் சீரிஸ்லயுமே ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வுட் ஹவ் ஸ்டாண்ட் அவுட். சோ வி வுட் லவ் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ ரித்விக். ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும். இந்த மூவில எனக்கு இந்த மூவில எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் அங்கிளுக்கும் டைரக்டர் அங்கிளுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஐ மீன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட்டர் அங்கிளுக்கு, டிஓபி அங்கிளுக்கு, டேரக்டர் அங்கிளுக்கு, ப்ரொடியூசர் அங்கிளுக்கு, என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மூவி வந்து ஐ மீன் இந்த வெப் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ், அது ஒன்று. இன்னொன்று இதில் வந்து நான் நிறைய எமோஷன்ஸ் போட்டிருக்கேன். அதாவது நிறைய அழுகுற சீன் இருக்கும், நிறைய ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் சீன் இருக்கும். ஸோ இது இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக பாருங்கள். பார்க்காதவங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ரித்விக். அப்படியே வில் பாஸ் டு இயல். another cute little girl. நிறைய படங்கள்ல நம்ம அவங்களையுமே பார்த்திருக்கோம். இயல், எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். ஹாய், என் பேர் இயல். நான் வந்து ருத்ரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அவன் தான் என் அண்ணன். அவன் பிரச்சனை பண்ணாம என்னையும் பிரச்சனைல எடுத்துட்டான். இந்த படத்துல நான் 4 கேர் நடிச்சிருக்கேன். கிஷோர் அங்கிள், கன்னி ஆண்டி, கிருஷ்ணா அங்கிள், காளி வெங்கட் அங்கிள். நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்ரீதர் அங்கிள், thank you for selecting me in this movie. Ranjit uncle, thank you. அப்புறம் சக்தி, நிறைய ரிடில்ஸ் கேட்போம், சீன் அப்புறம் செட்டு வந்து சேட்டை பண்ணும். எனக்கு படத்துல ஒரு நல்ல அண்ணா கிடைச்சிடுச்சு. தேங்க்யூ சக்தி. அப்புறம் கிருஷ்ணாவுக்கு கடைசி வரைக்கும் சாக்லேட்டே வாங்கி தரல, இருந்தாலும் தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்யூ. அப்புறம் கிஷோர் அங்கிள், என் அப்பா நிறைய திங்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்க்க பயமா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே, ஆனா பேசும்போது ஜாலியா தான் இருந்துச்சு. அப்புறம் கனி ஆண்டி, என் லவ்வபிள் அம்மா. எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ இயல், தேங்க்யூ so much. Yes, அடுத்ததாக we have with us art director ரம்யன் அவர்கள். சார், ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடன் சக டெக்னீஷியன்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், நடிகர்களுக்கும், மேடையின் முன்பு அமர்ந்திருக்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். மேடையில் ஏறின உடனே சொல்லிட்டாங்க, இப்போதான் வேகமாக நடந்து வந்தேன், அப்படியே ஏற்றிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும் இல்லைங்க, ஒரு தந்தையா எனக்கும் ஒரு குழந்தை இருக்காங்க. ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்டாக இருந்தது. நிறைய சண்டை சச்சரவு, ஃபைட் சீனு, காமெடி அப்படிலாம் இல்லாமல் மனசுக்கு ஒரு இதமான ஒரு கதையாக இது இருந்தது. நான் முதல்ல டைரக்டர்கிட்ட கேட்கும் பொழுது எல்லாரும் இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மேனாகவே எல்லாமே ஒர்க் பண்ணோம். அதில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த ஈர்ப்பில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அந்த உணர்வுகளை எங்களால் அந்த நடிகர்களுடைய முகத்திலையும் பார்க்க முடிஞ்சது. அதில் பயணிக்கும் போது எங்களுக்கு ஒரு எந்த கஷ்டமும் எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியல, நல்லாவே இருந்தது. ஆர்ட் டைரக்ஷனை பொறுத்த மட்டும் இயல்பாகவே பண்ணியிருக்கோம். எதுலேயும் வந்து கூடுதலான ஒரு கமர்ஷியல் இல்லாமல், வர்த்தக ரீதியாக எதுவும் இல்லாமல் இயல்பாகவே என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியுமோ, அந்த இடத்துக்கு உங்களை எப்படி கூட்டிகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு முதல்ல நான் தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய இயக்குநர்கள் 2 பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒளிப்பதிவாளர் இதை கண்ணில் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அவருக்கு மிக சிறப்பான ஒரு வணக்கம். அவ்வளோதாங்க என்னுடைய வார்த்தைகள். என்ன
டக்குன்னு வந்து மேலே ஏற்றோம், என்ன பேசுறது புரியல. எல்லாமே குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு காட்சி இந்த படம். எல்லாரும் வருவீங்க கண்டிப்பாக. அந்த உங்களுடைய லேப்டாப்பில் உங்கள் தேட்டர் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், செல்ஃபோன்லேயும் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக ரைட்டர் ஸ்ரீதர் அவர்கள். முன்னாடிதான் தனியா படத்துக்கு ரைட்டர்ஸ் இருப்பாங்க, இப்பெல்லாம் அப்படி இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம் பெரிதளவு நமக்கு இருந்திருக்கு. பட் இந்த பாராஷூட்டோடைய வெப் சீரிஸ்ல அவங்க ஒரு ரைட்டரா தனியா ஒரு பர்சனல் வச்சிருக்காங்க அண்ட் இட் ஹஸ் ரியலி கம் அவுட் வெல் அப்படின்றப்போ இட் ஆட்ஸ் மோர் லைட் டு தி ப்ராஜெக்ட் இட்செல்ஃப். சார் ப்ளீஸ் ஷேர் a few words. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க, அதனால அதை பற்றி நிறைய நான் சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து ஒரு எனக்கு இங்கே இருக்க நிறைய பேருக்கு நடந்த, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நடந்த ஒரு எமோஷனலான லைவான விஷயம்தான். அதனால ஈஸியாக எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆகிடும். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு அதை வந்து ஒரு நேஷனல் இஷ்யூவாக கொண்டு போயிட்டு கன்சியூம் பண்ணியிருக்கோம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே கிளைமேக்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது நிறைய விஷயங்கள் வந்து வெளியில சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிருஷ்ணா சார் வந்து நம்ம போயிட்டு இந்த படத்துல வந்து அவங்க போலீஸாவே பண்ணதில்லை, அதுலயும் டிராபிக் போலீஸா பண்ணதே இல்லை, சூப்பரா பண்ணியிருக்காங்க. கனி மேடம் வந்து அவங்க குக்கு இது கோமாளி, அது தவிர அவங்க சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. அந்த ரெண்டு இல்லாத ஒரு புது கனி மேடம் ஒரு அம்மா இதுல நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப என்னன்னு சொல்ல முடியல, ரொம்ப பிரமாதமா அந்த கேரக்டர் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் அவங்க பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த எமோஷனலா டப்பிங் வரைக்கும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. கிஷோர் சார் வந்து கிளைமாக்ஸ்ல வந்து இப்படி அவங்க இதுக்கு முன்னாடி எந்த படத்துல பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா நம்மளை எல்லாரையும் ரொம்ப அழ வச்சிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வந்து நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். சூப்பரா இருக்கு சார். மற்றபடி டெக்னீஷியன் ஆர்ட் டைரக்டர் வந்து அவங்க இந்த படத்துல எதுவுமே எக்ஸஸா தெரியாத லெவலுக்கு ஒரு இயல்பான ஒரு வீட்டையும் ஏரியாவையும் காமிச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எடிட்டர் சைடு வந்து கேட்கவே தேவையில்லை, அவங்க ஏற்கனவே நிறைய படங்கள் சீரீஸ் எல்லாம் நிறைய ஹிட் பண்ண ஒரு எடிட்டரு. அவங்க இந்த கதைக்கு என்னவோ பிரமாதமான ஒரு எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே போல இவரு நம்ம பிரதர் ஏஞ்சல் மணி அவங்களும் வந்து அதுக்கு தேவையான ஆக்ஷன் வந்து கோரி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. நம்ம ஓம் பிரதர் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு படம் இந்த பிச்சைக்காரன் 2ல வந்து ஒரு சாங் வந்து ரொம்ப ரெண்டு குழந்தைங்களை வச்சு அவ்வளோ நல்லா ஃபீல் குட்டா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நம்ம பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடும் அந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு இது வந்து இந்த படத்துக்கு தேவைப்பட்டது லைவா. அது அவங்க இந்த படத்துலையும் வந்து எந்த லெவலுக்கு வந்து இது ஒரு யதார்த்தமான ஒரு லைவான நம்ம கூட வந்து ஈஸியா வந்து இது பண்ணக்கூடிய ஒரு படமா கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அப்புறம் வந்து டைரக்டர் அவங்க வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான், ராஜு ரஜித். அவங்க ஏற்கனவே வந்து டைட்டில் வின்னர் இதில் சீசன் 5 4 இயக்குனர்கள்ல. அப்புறம் வந்து அறிமுகம் தீவிரன்னு ஒரு படம் ஒன்று ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவங்க இப்போ ஒரு ரைட்டர் வந்து நம்ம ஒரு மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணி ஒரு எமோஷனலா ஒரு விஷயம் எழுதியிருந்தோம்னா அதை வந்து எக்ஸாக்டா அந்த ஃபீலோட வந்து ஸ்கிரீனிங் கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப சூப்பரா அவங்க பண்ணியிருக்காங்க. அது என்ன எமோஷனல் தேவைப்பட்டுச்சோ, என்ன இருந்ததோ ஸ்கிரீன் பேப்பர்ல என்ன இருந்ததோ அதை வந்து அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அப்புறம் நான் வேற யார்கிட்டன்னு தெரியல, இதை விட நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் கிருஷ்ணா சாருக்கு. இந்த கதையை வந்து கிருஷ்ணா சார்கிட்ட போய் சொன்னேன், அவங்க கேட்டு அடுத்தது வந்து ஹாட் ஸ்டார் கொண்டு போனாங்க. ஹாட் ஸ்டார்ல இருந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கொடுப்பீங்க, இது வந்து இவ்வளவு தூரம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க பண்ண பெருசா தான் பண்ணுவீங்க, பெருசா ரீச் ஆகுங்கிறதுலாம் முன்னாடி தெரியும். ஆனா இது வந்து நேரடியா இருந்து அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொத்தமா நான் வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன், யாராவது விட்டு இருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க. கிருஷ்ணா சாருக்கும் ஹாட் ஸ்டார் டீம் உங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக கனி மேம்.
இவங்க வந்து எல்லாருடைய வீட்லயும் ஒரு அக்காவை வந்து நுழைஞ்சிட்டாங்க. குக்கிங் ஷோல இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஆங்கரா இருக்கட்டும், இதை தாண்டி நிறைய சோசியல் மீடியால இவங்களுடைய தனிப்பட்ட ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அழகா பண்ணிட்டு ஒரு பப்ளியான ஒரு பர்சனாலிட்டியா இருந்தாங்க. இன்னைக்கு இந்த பாராஷூட் அப்படின்ற வெப் சீரிஸ் மூலமா இன்னொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம மனசுல புதுசா வந்து குடியேறி இருக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச். ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை ஒரு நன்றி சொல்றதுக்கான மேடையா எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் நான் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி கனி நீ பண்ணு அப்படின்னு என்ன அப்ரோச் பண்ண கிருஷ்ணாவுக்கு நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்ல வரும்போது நான் ரொம்ப பயந்தேன். சார் ஓகேவா என்னதான் செலக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது இல்ல மேடம் நீங்க பண்ணிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்ன ரைட்டர் சாரா இருக்கட்டும். அப்புறம் எங்க டிரெக்டர் சார் நீங்க வந்து கரெக்டா இருப்பீங்க மேடம், நீங்க வந்து உங்க முகமே போதும் பாதி பாவமா இருக்கு, நீங்க கொஞ்சம் நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்த டிரெக்டர் சாரா இருக்கட்டும். அகைன் நடிக்கிறதுக்கே பயந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நடிகரோட நடிக்கணும்னா எவ்வளவு பயமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணா சாரோட போய் நிற்கும் போது வந்துட்டு சார் பயமா இருக்கு சார் அப்படி சொன்னா எனக்கு கூட பயமா தான் இருக்கு சார், டென்ஷனா இருக்குன்னா எனக்கு கூட டென்ஷனா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டுருவாரு. அவர் சொன்னதை நான் நம்பிட்டு அப்படி ஜாலியா நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்க இவங்க கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எல்லாம் கூட எப்படி அழுகிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. சோ இந்த ஹோல் ஷூட்டிங் ப்ராசஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா பாசிட்டிவா இருந்தது. இந்த படத்துக்கு உழைச்சவங்களுக்கும் இந்த படத்துக்காக உழைச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு அழகா போச்சோ, எவ்வளவு ஹாப்பியா போச்சோ, எவ்வளவு பாசிட்டிவா போச்சோ அதே மாதிரி இதோட ரிசல்ட்டும் ஹாப்பியா பாசிட்டிவா இருக்கும் நம்புறேன், இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்தபடியாக இயக்குனர் ராசு ரஞ்சித் அவர்கள் பேசின எல்லாருமே வந்து ஒரு ஃபீல் குடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி படம் பார்த்த நம்மளும் அதே தான் ஃபீல் பண்ணோம். ஸோ தேங்க்யூ சோ மச் அந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துட்டு போனதுக்கு. ஒரு சில வார்த்தைகள். யாராவது மிஸ் பண்ற போறோம்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப நாளா சினிமால ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி தேடி வந்துட்டு இருக்கோம். அது நிறைய கஷ்டங்கள் ஓடுறது முடியாது எல்லாமே இருக்கும். ஒரு இளைப்பாடுற ஒரு இடமா தான் இந்த ஸ்டேஜை பார்க்குறேன் நான். ஏன்னா என்னுடைய போன படத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கல. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும், முன்னாடி உட்காந்துருக்க எல்லாருக்கும். இந்த ப்ராஜெக்ட் இந்த ஸ்டேஜ் ஒரு தேங்க்ஸ் சொல்ற ஸ்டேஜாக தான் நான் பார்க்குறேன். என்னோட முதல் நன்றி வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பட ப்ரொடியூசர் சார்லஸ் இமானுவேல் அவருக்கு தான் சொல்லணும். என் ஃபர்ஸ்ட் படத்தை எனக்கு பண்ணது மட்டும் இல்லை, கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பிரதர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு அவர் நான் பிரதர்னா கூடுவேன். இப்போ வரைக்கும் பிரதர் தான். நாங்கள் ஒரு 7 வருஷமா எங்களுக்கு தெரியும் அவருக்கும் எனக்கும். ஸோ நாங்கள் படம் பண்ணணும்னு சொல்லி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பொட்டன்ஷியல் அவருக்கு தெரியும், என்ன பண்ணுவேன் செய்வேன்னு சொல்லி. அப்போ இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஹாட்ஸ்டார்ல எல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம எழுதி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்னொருத்தர் கதையை எப்படி பண்றதுன்னு ஒரு யோசனை வந்து, சரி பிரதர் நீங்க கொடுங்க நான் படிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அதை படிச்சு போதுதான் எந்த ஒரு தயக்கமே இல்லாம அதை உடனே பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே காரணம் அந்த சப்ஜெக்ட், அதுல இருந்து ஸ்கிரிப்ட் தான். அது ஸ்ரீதர் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. அது படிச்ச அடுத்த செகண்ட் வந்து இது என்னோட ஜானர் கிடையாது, நான் அது வரைக்கும் பண்ணது அந்த மாதிரியான படங்கள் பண்ணல. அது ஒரு எக்ஸைட் இருந்தது, இதை எப்படி பண்ண போறோம்னு. அதை தாண்டி அந்த சப்ஜெக்ட்ல அவ்வளவு வேல்யூ இருந்தது. அதனாலதான் அந்த உடனே ஓகே சொன்னேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு அந்த சப்ஜெக்ட்ல. எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கும். ஒரு குழந்தையா நம்ம வளர்ந்து வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு செஞ்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா ஒரு சப்ஜெக்ட். ஸ்ரீதர் ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய பால்யம் வந்து அந்த மாதிரிதான் பாதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அது இந்த வெப் சீரிஸ் மூலயமா கடத்திருக்காரு அருமையா. ஸ்கிரிப்ட்ல விஷுவலா பண்ணதெல்லாம் அடுத்து இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அதை எழுதும் போது அவ்வளவு தூரம் நீங்க பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. இன்னொன்னு ஒரு ஃபர்ஸ்ட் பட டைரக்டரா பண்ணணும்னு சொல்லி வரும்போது ஏதோ ஒரு ஸ்கிரிப்டா பண்ணணும்னு சொல்லி வரும்போது நம்ம 1008 எண்ணங்கள் இருக்கு. ஒரு குழந்தைகளுக்காக ஒரு கதையை எழுதுன்னு நடிச்ச ஸ்ரீதர் பேருக்கு ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு கவனிக்கப்படாத ஒரு இடமா வந்து குழந்தைகள் தான் மாறி இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவங்கள பத்தி எத்தனை படங்கள் வந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான
இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய படத்துல ஒரு சின்ன ஒரு போர்ஷனா இந்த மாதிரி தான் இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு குழந்தைங்களை வச்சு நம்ம ஒரு கதை எழுதணும்ட்டு அந்த தாட் வந்ததே பெரிய விஷயமா நான் யோசிக்கிறேன் பிரதர். உங்களுக்கு சொசைட்டி மேல இருக்கிற ஒரு அக்கறையாக நான் யோசிக்கிறேன், இதை பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க அந்த சப்ஜெக்ட் எழுதுனது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸா, அதுக்கப்புறமா டைரக்டரா, அது எனக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதை டைரக்ட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு சொல்லிக்கிறேன். பெரிய தேங்க்ஸ் வந்து கிருஷ்ணா பிரதர் தான் சொல்லணும் அந்த சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு. வேற யாரையும் யோசிக்காம, ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எவ்வளவோ இருக்கலாம், எவ்வளவோ பேர் அவருக்கு தெரியும். அவர் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு அதை கொடுத்துருக்காரு, அதை நான் காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் படம் பார்த்துருக்கீங்க, அவரும் சொல்லுவாரு. இது என்னுடைய முதல் நன்றியா கருதிக்கிறேன். அடுத்து ஆர்ட் ஸ்டார். ஸோ கிருஷ்ணா பிரதர் அதை ரெஃபர் பண்ணாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு என்னை வந்து இதுக்கு டைரக்டரா இது பண்ணதுக்கு ஆர்ட் ஸ்டாருக்கு பெரிய நன்றி. ஃபர்தரா அதுக்கப்புறமா இது வந்து நீங்க பார்த்த படத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், அதுக்கான இது ஆன் ஸ்டேஜ்ல நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கும்போது இதுக்கு அமைஞ்சிருந்த ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா அமைஞ்சிருந்தாங்க. கேரக்டரை செலக்ட் பண்ணதெல்லாம் தாண்டி இவங்க இந்த கதாபாத்திரங்கள் பண்றாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டரா ஸ்பாட்ல போய் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க எவ்வளவு கோஆபரேட்டிவா இருக்காங்க, அந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளவு நியாயமா இருக்காங்க, அதுல இருக்க டைலாக்ஸோ இல்ல சீனோ அதை எவ்வளவு வேல்யூ பண்ணி நடிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளால நினைச்ச அவுட்புட்டை எடுத்துட்டு வர முடியும். அதுல 100% எனக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் வந்து நான் கிஃப்ட்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கிஷோர் சார், அவரோட இமேஜ், அவருடைய படங்கள் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல இருந்து மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம். ஆனா அவரு இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பரிச்சயமா இருக்குன்னு தெரியாது. ஆனா அவருக்கும் அவர் நடிக்கிற கேரக்டருக்கும் அவருடைய ஒரிஜினல் கேரக்டருக்கும் டோட்டலா டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க ஸ்பாட்ல. ஸோ நான் வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறது கிஷோர் சார், கிருஷ்ணா சார், கனிமன், பசங்க, குழந்தைங்க ஸ்பாட்ல எல்லாருமே அவ்வளவு அருமையா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப கிஃப்டடா நான் நினைக்கிறேன். யாருமே ஒரு சின்ன காளிவெங்கட் சார் ஆகட்டும், ஒரு சின்ன இடத்துல கூட எனக்கு வந்து ஒரு டைம் என்னை விட அவங்க அதுல இருந்தாங்க. இவ்வளவு பேர் இவ்வளவு இதுல வேலை பார்க்கறாங்க செய்யறாங்கன்னு அது கிடைக்கணும் எனக்கு. அது ஏன்னா நம்ம வந்து நான் போன படம் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணல. பொதுவாக ஒரு மித்து இருக்கு வெளியில, ஆர்டிஸ்ட் படம் போனா வந்து டிலே ஆகும் அவங்களோட விஷயங்கள்னு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் இந்த சீரீஸ்ல நான் பேசே பண்ணல சுத்தமா. அதுக்கே நான் ஃபர்ஸ்ட் இங்க இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் தேங்க்ஸ் சொல்றேன். இவங்க எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நீங்க பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் பெரிய பெர்ஃபார்மர்ஸ். பட் ஆனா நம்ம டைரக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி டைரக்ட் பண்ணுவோம் நீங்க தான் சொல்லணும். அவங்க எப்படி நான் சொல்றதுக்கு எனக்கு நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. எல்லாமே அருமையா பண்ணிருக்காங்க, நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க. டெக்னிக்கல் குரூல வரும்போது எனக்கு ஓம் பிரதர், கெவின் சார், ஆர்ட் டைரக்டர் ரமீன் சார். இருங்க, ஓகே, டேஞ்சர் மணி சார், யுவன் சார் இருக்காரு எல்லாருக்கும் மேல. ஸோ ஒவ்வொருத்தரா வந்துடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஓம் பிரதர் விஷுவலா என்ன நிறைய இடங்கள்ல சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், விஷன் இருக்கும், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதெல்லாம் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் வந்து ஸ்பாட்ல இருக்கும். ஷார்ட்டாகவும் சரி, அந்த கதையை உள்வாங்கிறதாகவும் சரி, விஷயங்களாகவும் சரி, நிறைய டிஸ்கஸ் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். கெவின் சாரும் அதே மாதிரி தான் எடிட்ல, ரெமீன் சாரும் அதே மாதிரி தான். இவங்க 3 பேர்கிட்ட இருந்துமே எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியா தான் பண்ணது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய கமர்ஷியலா ஒர்க் பண்றோம். ஸோ எனக்கு எந்த இடத்துலயுமே அதை ஃபீல் பண்ண உள்ள எல்லாமே அவ்வளவு ஸ்மூத்தா போச்சு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். ரெமீன் சாரோட ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அவ்வளோ இயல்பா இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே அவ்வளவு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓம் பிரதரோட சினிமாகிராஃபி ஆகட்டும், நிறைய இடங்கள்ல எடிட்டிங்ல வந்து எனக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து கெவின் சார் மூலியமா எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நீங்க பாக்குற ஷோ இவ்வளவு நல்லா இருக்குன்னா அது கெவின் சார், ஓம் பிரதர், ஆர்ட் டைரக்டர் ரமீன் சார், இவங்களுடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு திரும்ப நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா, இந்த மாதிரியான ஒரு குருவை எனக்கு செட் பண்ணி கொடுத்த கிருஷ்ணா பேருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா. இதெல்லாம் தாண்டி யுவன் சார் நம்ம சொல்லும் போது சின்ன வயசுல இருந்து நான் அவர் பாட்டெல்லாம் கேட்டுதான் வளர்ந்துருக்கேன். அவர் ஒரு பெரிய பிம்பமா நிக்கிறாரு நம்மளுக்கு முன்னாடி. அவருக்கெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். அது இந்த சீரியஸ் மூலியமா நடந்திருக்கு. அதுக்கு நான் ரொம்ப கிஃப்டடா ஃபீல் பண்றேன் திரும்பவும். ஸோ ஃபைனலா இது எல்லாமே அருமையா வந்திருக்கு. எல்லாருடைய உழைப்பும் 100% கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு எக்ஸ்கியூஸ், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் ஸ்டேஜில் ஏற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம்
ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டீங்க, நிறைய நேரங்கள்ல நிறைய பேசியிருக்கேன். பிளஸ் டிஓபி டீம் அவங்களுக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் வந்துருங்களா அப்படியே இங்க இருக்காங்க. ஏன்னா பின்னாடி போயிட்டீங்க, வாங்க வாங்க வாங்க. ஓகே வாங்க. ஏன்னா நாங்க ஈஸியா வெளியே தந்துருவோம், இவங்களாம் தான் பெரிய எங்களுக்கு பின்னாடி நின்று அவ்வளவு வேலை பாக்குறவங்க. ஸோ அதுக்காக தான் நன்றி. ஸ்ரீவர் பேர் இந்த ரைட்டிங்கை படிச்சு பார்த்துட்டு அவ்வளவு அருமையா இருந்தது. நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து கேட்ட வார்த்தை என்னன்னா, என்னங்க ரைட்டர்ன்றீங்க, நீங்க இந்த கதையை ஏன் டைரக்ட் பண்ண நினைக்கலன்னு கேட்டேன். அவர் இல்லைங்க, நான் சப்ஜெக்டா எழுதிட்டேன், எனக்கு வந்து இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு சொன்னாரு. ஆனா அவ்வளவு வேல்யூபிளான ஒரு விஷயமா இருந்தது. சீக்கிரம் கூடிய சீக்கிரம் அவர் அடுத்து டைரக்டர் ஆக போறாரு, ஆயிடுவாரு சீக்கிரமா. இந்த சீரீஸ்லயே ஒரு பார்ட் அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ குழந்தைங்களோட டேட்டு சம்திங் சில விஷயங்கள்லாம் இருந்ததுனால அந்த ஷெட்யூல்ல முடிக்கணுன்றதுக்காக அவரோட அந்த வீட்டுல வர போர்ஷன்ஸ், குழந்தைங்களோட சில போர்ஷன்ஸ் வந்து சிவர்கரை எடுத்திருக்காரு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு டைரக்டர் வந்து வந்துருவாரு. நல்லா நீங்க அதே மாதிரி அவருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் வந்து. ஓகே, தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும். படம் பார்த்துட்டு நல்லபடியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட எடுத்து போய் சேருங்க. தேங்க்யூ, நன்றி. கார்த்தி அப்படியே ஒரு போட்டோ. சாரி, ஒரே ஒரு நோட் விட்டேன். கார்த்திக் பையர் இபி, இந்த ப்ராஜெக்டோட இபி. ஸோ நிறைய இடங்கள்ல நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு, அதை நான் மென்ஷன் பண்ணாம விட்டேன். பிரதீப் சாருக்கும் தேங்க்ஸ், கார்த்திக் பையர் உங்களுக்கும் தேங்க்ஸ் ஃப்ரம் ஹாட்ஸ்டார் டீம். அவங்க தேங்க்யூ. சார் அடுத்தபடியாக கிஷோர் சார். ஆக்சுவலி பர்சனலி எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்களுடைய கண்கள் வந்து ஃப்ரேம்ல வந்தா பல எமோஷன்ஸை கன்வே பண்ணும். ஹிஸ் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர், ரொம்ப வெர்சடைலான ஒரு ஆக்டரும் கூட. எந்த விதமான கதாபாத்திரம் கொடுத்தாலும் ஹி கேன் ஈஸிலி புல் இட் ஆஃப். அப்படியே கட்டி போடக்கூடிய ஒரு பர்சன். ப்ளீஸ், ஐ கேன் கீப் டாக்கிங் அபவுட் யூ, பட் ப்ளீஸ் உங்களுடைய அனுபவங்கள் நீங்க ஷேர் பண்ணணும்ல. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேர் நிறைய மறந்து போயிட்டேன், அதனால இப்போ சொல்றேன். எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டா பெட்டர்ல. ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படமா எடுக்கிறது ஒண்ணு, அது ரொம்ப ஈஸின்னா கேரண்டி இருக்கும்ல, ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயம் எடுத்துட்டு இருக்கோம், அதனால பணம் வர்றது கேரண்டிங்கிறது. ஆனா ஜனங்களுக்கு தேவையான விஷயம் அது கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். நீ எப்படி டிசைட் பண்ணுவ ஜனங்களுக்கு தேவைன்னு? பட் ஜனங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எடுத்து, விஷயங்களை எடுத்து, அதை படமா எடுத்து, அதை பத்தி ஒரு கேள்வியை உண்டாக்குறது, ஆடியன்ஸ் கூட ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறது இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை பண்ணதுக்கு ஹாட்ஸ்டார், கிருஷ்ணா, எல்லாருக்கும், ட்ரைபல் ஹார்ஸ், ஸ்ரீதர், ரஞ்சித், அந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. பணத்துக்காக, ஏன்னா இது ஒரு பிசினஸ் கூட, சினிமா வந்து ஒரு பிசினஸ் கூட, அதனால வந்து பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த மாதிரி விஷயத்த நம்ம படமா எடுக்கிறோம்,
இது தேவை, ஜனம் கூட மக்கள் கூட பேச வேண்டிய விஷயம், அது கண்டிப்பா பேசிதான் ஆகணும். அந்த மாதிரி நம்பி அந்த படத்தை எடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நாங்க வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் கண்டிப்பா வந்திருக்கும். எல்லாரும் என்னுடைய ஜெனரேஷன்ல கண்டிப்பா இதை ஃபேஸ் பண்ணிருக்கோம். இப்போ கூட நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு ரிலவெண்டா இருக்கா இல்லையான்னு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, இல்ல எல்லாருமே மாறிட்டோம், நம்ம இந்த ஜெனரேஷன்ல வேற மாதிரி பேரண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வயலன்ஸ் பிசிக்கல் அபியூஸா இல்லை எனக்கு, ஆனா வேற மாறி இருக்கு. அந்த அபியூஸ் இஸ் ஸ்டில் தேர். பசங்களை வந்து நம்ம சரியா வளர்த்துட்டு இருக்கோமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியல. அது ரொம்பவே கம்மியா சினிமால முக்கியமா ரொம்ப கம்மியா பேசப்பட்ட விஷயம். அந்த மாதிரி ஒரு படத்தை இங்க ஒரு ஃபுல் டீம் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அகேன். ஸோ நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நான் எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் இந்த படத்துல இருக்கிறதுனால இருந்ததுக்கு காரணம், பெரிய காரணம் என்னன்னா, மக்கள் படம், மக்களுக்காக மக்களை வச்சு சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கும்போது நம்ம வந்து பசங்க கதை மட்டும் சொல்ல, இந்த பசங்க வந்து அடுத்து போய் இந்த சொசைட்டிக்குள்ள சிட்டிசன்ஸ் ஆக போறாங்க, இந்த சொசைட்டியை உருவாக்க போறாங்க. ஸோ நம்ம பசங்களை சரியா வளர்த்தா நம்ம ஒரு சொசைட்டியை வளர்த்துட்டு இருக்கோம்னு என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால வந்து இந்த படத்தோட ஒரு சின்ன பார்ட்டா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவன். நீங்க வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக. ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது இந்த கையில இருக்கு. ஸோ தேங்க்யூ இன் அட்வான்ஸ் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்ஸ். தேங்க்யூ so much சார். அடுத்தபடியாக நடிகர் கிருஷ்ணா அவர்கள். He's absolutely a joyous person. He radiates positivity. எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு ஸ்மைல் அவர் முகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அவர் ரொம்ப லைவ்லியான ஒரு பெர்ஃபார்மரும் கூட. இந்த பாராசூட் வெப் சீரீஸ்லயுமே நம்ம எல்லாரையுமே வந்து he's just அந்த அவருடைய கரிஸ்மா நல்லா கட்டி போட்டிருக்காரு. தேங்க்யூ so much. ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் we'd love to hear it from you. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி, மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. ரெண்டு ஹேட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நான் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், நம்புங்க. ஸோ மெட்ராஸ் டு பெங்களூர் நான் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு விக்கி கேமராமேன் என்கிட்ட வந்து கதை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி, மெட்ராஸ் இந்த பெங்களூருக்கு 5 மணி நேரம் சும்மா தானே போயிட்டுருக்கோம், கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் ஸ்ரீதரும் நம்ம விக்கியும் வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமே, சிக்னல் விட்டு 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 வரும், எபிசோட் மாதிரி தான், பிரேக் விட்டு 5 பிரேக் இருந்துச்சு எங்களுக்கு அதுலயே. ஸோ அது கேட்கும்போது நடுவில் ஒரு 2-3 பிரேக் வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் காலில். ஒரு காலில் ரீஜாயின் பண்ணப்போ விக்கி தூங்கிட்டான். ஸோ நாங்கள் வந்து போய் என்ன பண்ணலாம், கட் பண்ணிட்டு திருப்பி வாங்க லைன்லன்னு சொல்லி வி கேம் பேக் ஆன் த லைன். ஸோ அந்த 3 hours சொன்னது எனக்கு டைம் போனதே தெரியல. ஸோ நான் சொன்னேன், சீதா இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும், ஏன்னா நான் தமிழில் சீரீஸ் பண்ணது இல்லை, ஸோ தெலுங்குல தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு வேற விஷயமா ஹாட் ஸ்டாருக்கு நான் போயிருந்தப்போ பிரதீப் காதுல இந்த மாதிரி ஒன்று கேட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னு. பிரதீப்க்கு ரொம்ப பிடிச்சி போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் வந்து சொல்லி டெவலப் பண்ண கதை தான் இது. அவர் கேட்ட உடனே பிரதீப் ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் குட்டி ஓகே பண்ணாரு. அதுக்கப்புறமா பட்ஜெட்டிங்கா வந்து நாங்கள் வந்து பிரபு கிட்ட போய் உட்காந்தோம். அதில் ஃபேக்ட் என்னன்னா, கிரியேட்டிவ்ல சிரிக்கல ஒரு அது ஃபேக்ட் என்னன்னா, இந்த கதையை நானே பண்ணியிருந்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்ல தான் பண்ணியிருப்பேன். இல்லை வேற எந்த ப்ரொடியூசர் கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து இது வந்து குழந்தைங்க இருக்காங்களே, இது முடியாது, நம்மளுக்கு வந்து சேட்டலைட் விற்காது, டிஜிட்டல் விற்காது, ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, எஃப்எம்எஸ் போகாது, ஹிந்தியில் போகாது, கன்னடாவில் போகாதுன்னு ஒரு லைன் கொடுப்பாங்க. இல்லை அந்த ரிஸ்கே எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த கதை வந்து பெருசா பண்ணணும். அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தது ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு எக்ஸார்பிட்டண்டா ஒரு நம்பரை கொண்டு போய் நான் வந்து பிரபு டேபிள்ல வச்சப்போ அவர் வந்து பயங்கரமான ஆளு, பட் ரீசனபிளி பயங்கரமான ஆளு. எனக்கு கேட்டது எல்லாமே கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரபு அண்ட் கின்சுக் சார் ஃபார் பீங் வெரி 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 ஜெனரஸ். ஸோ நிஜமாவே வி ஹேவ் டு அப்லாட் தம், பிகாஸ் இந்த கதை வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. கிஷோர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. நான் இந்த கதையை கேட்டப்போ
எங்க அப்பா எப்படி இருந்தாருன்ற சின்ன ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நானும் எங்க அண்ணன் பண்ணாத சேட்டையே கிடையாது. சேட்டையை பண்ணி வீட்டுல பயத்துல உட்காந்து இருக்கும்போது எங்க அப்பா வருவாரு, மனுஷங்களா போயிட்டு இருக்கோம், நாங்க பாலா மாறிடுவோம். இல்ல இப்படி விட்டா அப்படி போவோம், எங்க அண்ணன் அங்க விட்டா எங்க அண்ணன் இங்க வந்துருவான். சோ இப்படியும் இருந்திருக்கு. பட் அதை பேலன்ஸ் பண்ண எங்க அம்மா வந்திருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசுல என்னவா இருந்தேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இவங்களை பார்க்கும்போது. எங்க அப்பா எப்படி இருந்தாரு, ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, பட் ரீசனபிளா இருந்தாரு. தப்பு பண்ணா அடிக்கதான் செய்வாங்க. இப்ப ஸ்கேல் எடுத்தாலும் நம்ம பயப்படுறோம். ஸோ அப்படிதான் இந்த ஸ்கிரிப்ட் ஆரிஜினேட் ஆச்சு. ரெண்டாவது நான் எப்படி வந்தேன், அதுவும் ஒரு கதை. இந்த படத்துடைய பூஜா ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அதுல ஷாம்பாய் தான் இருப்பாரு. நாங்க ஷாம்பாய் வச்சுதான் பண்ணணும் ஒரு ஐடியால இருந்தோம். இப்ப ஷூட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி ஷாம்பாய் தாடி வளர்த்துட்டார் தெலுங்கு படம் போடணும்ட்டு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த காஸ்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் எல்லாரும் உட்காந்து லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். இவர் படம் நல்லா இருக்குமா, அவர் படம் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் விதார்த்து கதை சொன்னேன். விதார்த் மச்சா நல்லா இருக்கிறேன், ஆனா நான் அவுட்டோர் போறேன், என்னால வர முடியாது. சரி வேற யாருக்கும் 2-3 பேர் சொன்னப்போ செம்மையா இருக்கு மச்சான், அவங்க இங்க போறேன், நான் அங்க போறேன். ஜெனியூனா அவங்க பிஸியா தான் இருந்தாங்க. என்ன பண்ணலான்னு மண்டையை சொரியும் போது ரஞ்சித் இதையே நீங்களே பண்ணக்கூடாது, நான் ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர், நான் ஒரிஜினல் காஸ்டிங் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க இதுல. ஸோ அவர் சொன்னப்ப நான் சொன்னேன், என்னங்க ஓடிடிக்கு முதல்ல வாட்டி பண்றோம், இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் அப்படி இம்பார்ட்டண்டா அப்பாவா பண்ணட்டுமா, அந்த ஆசை இருந்துச்சு. ஆனா கிஷோர் சார் இருக்காது, அந்த ஆசைலாம் படக்கூடாது, நான் அவர் ஜீனியஸ். நான் சொன்னேன் நான் அடுத்தது பண்ணிக்கலாமே ரஞ்சித், இல்லை நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ இது என்னுடைய ஓடிடி டெபியூ கூட. அதுக்கப்புறம் நான் பிரதீப் கிட்ட போய் கேட்டேன், நான் பண்ணலாமான்னு. பண்ணலாமேடா, உன்னுடைய பட்ஜெட் தாங்காதுன்னு சொன்ன கிண்டல் பண்ணாரு. பட் அப்படிதான் நான் உள்ள வந்தேன். அது முடிஞ்சிச்சா. நவ் லெட் மீ சே தேங்க்ஸ் டு தி கிரேட்டஸ்ட் டேலண்ட். இங்க இருக்க எல்லாருமே ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ரஞ்சித் எனக்கு 7 இயர்ஸா தெரியும். தீதுமன்றம் படம் பார்த்துட்டு நாங்கள் அந்த படத்தை எடுத்து பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம நான் உள்ள வந்தேன். ஏன்னா எனக்கு சார்ல்ஸ் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நானும் சார்ல்ஸ் ரஞ்சித்து தீதுமன்றம் படம் எடுத்துக்கிட்டு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்தோம். இங்க பாருங்க ரிலீஸ் பண்ணுங்க, பாருங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு. பெருசா யாரும் அக்செப்ட் பண்ணல. ஸோ நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். அன்னிலிருந்து எனக்கு ரஞ்சித் ஃப்ரெண்டு. இந்த கதை வந்தப்போ நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது ரஞ்சித்தை தான். ஸோ அதை கேட்டு பண்றதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நெக்ஸ்ட் ஃபேமிலியா சொல்லணும்னா நெக்ஸ்ட் டேஞ்சர் மணி. கழுகு படத்துல கழுகு ஃபைட்டரா இருந்தான். எனக்கு ரொம்ப செம்மையா கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கழுகு படத்துல என் கூட இருந்ததால என்னுடைய நான் நிறைய எல்லா சீரியஸ்க்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ நான் அடுத்த படம் பண்ற படத்துக்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ தட்ஸ் ஃபேமிலி மெம்பர் நம்பர் 2. நெக்ஸ்ட் கம்ஸ் கனி. கனி எனக்கு 2019 தெரியும். அவங்களோட ஃபேமிலியில எல்லாரோடய ஒர்க் பண்ணியாச்சு. திரு என்னுடைய ஜான்சி டைரக்ட் பண்ணாரு. விஜய் கட்டுறது கதவு படம் பண்ணிச்சு. ரஞ்சினி அந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர். கனி இந்த படத்துல பண்ணியாச்சு. எதை விட்டேன்னா ஃபெரோஸ் பண்டிகை பண்ண. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. நான் பண்ணாதது தேசிங்க்கும் அகத்தியன் சாருக்கு மட்டும்தான். ஸோ தேர் ஆர் மை ஃபேமிலி. அண்ட் தென் கம்ஸ் ஃபேமிலி மெம்பர் கெவின். அகெயின் எனக்கு 2019 பழக்கம். ஸோ எல்லாருமே are my family members. So thank you Kevin for brilliant editing and ஓம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் எங்க ரைட் நம்ம ஸ்ரீதர் யாரு சினிமாகிராஃபி பண்ணலாம்னு சொன்னப்போ எனக்கு ஒரு வீடியோ காமிச்சாரு. அந்த பிச்சைக்காரன்ட்டு ஒரு வீடியோ. அதை பார்த்த உடனே அவர் பட்ஜெட் தாங்கம்மான்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அப்ரோச் பண்ணோம். இல்லை நான் பண்றேன் சார்னாரு. அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஓம். அண்ட் என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா. அவர் இல்லாமல் என்னால் படமோ வெப் சீரிஸோ எதுவுமே பண்ண முடியாது. இது பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன்ப்பா ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். அப்படியா, ஓகே. அவர் ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே அதுக்கு நீ தான் மியூசிக் பண்ணும். எப்போ நான் சொன்னேன்ல நான் இப்போ ஷூட்டிங் போகிறேன், நான் மார்ச் வரைக்கும் இருக்க மாட்டேன், நான் ஆகஸ்ட்ல வந்துக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட்னா பண்ணலாமே அப்படின்னாரு. ஸோ யுவன் கேம் வித் பிக்சர். இதில் 3 சாங் இருக்கு. பார்த்தவங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நாங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு 2 பாட்டு ரிலீஸ் பண்ணிடுறோம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்தவரையில் என்னுடைய டாப் 3 ஸ்டார்ஸ் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கனி தான். வேற லெவலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இம்பாசிபிள் இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே ஃபோன் பண்ணி கனி நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தோன்னே பிராங்க் பண்ணாதீங்க கிருஷ்ணா, நாங்கள் இது நீங்க எல்லாம் பார்த்தீங்க, நான் பிராங்கா பண்ணேன். தேங்க்யூ கனி ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் தி ஷோ. அண்ட் தென் மை 2 குட்டீஸ். நான் 5 பண்ண சேட்டையில டபுள் டைம் சேட்டை பண்ணாங்க. ஆனால் சின்சியராக ஒர்க் பண்ணாங்க.
நாங்களாம் 6 மணிக்கு ஒரு அம்பாசிடர் வரோம், 8-10 பேரை ஏற்றி விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அங்கே இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு விளையாடுறது, எப்பயாவது ஒரு ஷாட் கொடுக்கறது. அப்படிதான் மணி சார் எங்களை ட்ரீட் பண்ணாரு. ஆனா இந்த வயசுல இவ்வளவு ப்ரொஃபஷனலா டைமுக்கு வந்து ஷாட்டை கொடுத்து, அதுவும் நைட்டு. நான்லாம் நைட் ஷூட்லாம் மணி சார் வைக்கும்போது 12 மணிக்கு தூங்கிடுவேன். நாங்க ஒரு 5 பேர் தூங்கிடுவோம் 12 மணிக்கு. ஸோ அது மாதிரிலாம் இல்லாம சின்சியரா உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஐயல், சக்தி, தேங்க்யூ. அண்ட் ரெமி அகைன் ஃபேமிலி மெம்பர். அரவிந்த் மரியாமலும் பட்டியல் அங்கேருந்து எங்களோட ஃபேமிலியில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டாக்கிங் டைம்ஸ்க்கு எல்லாம் படம் அவர் தான் பண்ணாரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல பண்றதால இவர் வந்திருக்காரு. இவரு கண்டினியூஸ் எங்க கூட இருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் தலைவா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கிஷோர் சார். நான் இன்டர்வியூல கேட்பாங்க கிஷோர் சார் பத்தி சொல்லுங்க, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. நான் சொல்ற ஒரே விஷயம் தான், ஐ எம் நாட் குவாலிஃபைட் இனஃப் டு டாக் அபவுட் கிரேட் பெர்ஃபார்மன்சஸ். அதனால நான் பேசவே மாட்டேன். நீங்க பாருங்க. தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் அ ஷோ. ஏதாவது விட்டுனா சார்? அண்ட் இவர் எல்லாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஏத்திட்டாரு. அவருக்கு எல்லாரும் ஏத்திட்டாங்க. எங்களுக்கு ஒரு டீம் இருக்கு சார். ஜெய் சார் அங்க இருக்காரு. ஜெய் சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் அவருடைய சன் மதன் தான் எங்களுடைய இபி. அவர் யூரோப் போயிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மதன். அவரு அப்புறம் எங்க இன்னொருத்தர் ராம் இருக்காரு. தேங்க்யூ ராம். அண்ட் சுமன். எங்களுக்கும் டீம் இருக்குங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நடிக்கும் போது ப்ரொடக்ஷன் டென்ஷன் கொடுக்காம இருந்ததுக்கு மதனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ எவ்ரிபடி. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் ஷோ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எஸ், உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். டைரக்டர் சார், சார் இந்த படம் பார்க்கும்போது சொல்லுங்க. பம்பாய் படம் பார்த்த மாதிரி ஒரு லாஸ்ட் சீன்ல ஃபீல். ஏன்னா அது அதே மாதிரி 2 குழந்தைங்க அந்த இடத்துல அதுன்னு இருக்கும் கரையோட. இந்த குழந்தைங்க அது. ஸோ அந்த படம் பார்த்த இம்ப்ரெஷனாக எடுத்தீங்களா, இல்ல வந்து டோட்டலாவே வேற ஜெனரா? இல்ல, ரைட்டிங்கா ஸ்ரீதர் எழுதும் போது அதோட எண்ட் அங்கதான் போய் முடியும் கதையா. அதை நம்ம இப்ப ரிவீல் பண்ண முடியாது. ஸோ வெளியே கதையை சொல்ற மாதிரி இருக்கும், பாக்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்க பாத்துட்டீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் போய் முடியுது. காசஸ் வேற, காரணங்கள் வேற. கதையில இருக்க காரணமும் அந்த பம்பே படத்துல இருந்த காரணமும் வேற. பட் விஷுவலா நம்மளுக்கு அந்த எப்படி சொல்றது, ரெண்டுத்துலயும் விஷுவல் கம்பேரிசன், அந்த பிளேஸ் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுறதுனால அதை வார்த்தையா கூட என்னால சொல்ல முடியல, அது ரிவீல் ஆகிடும். ஸோ அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. பட் டோட்டலா காரணங்கள் வேற, கேரக்டர்கள் வேற, எல்லாமே வேற. கிருஷ்ணா சார் எப்பவுமே ஒரு ஹீரோவா சூப்பரா ஒரு பப்ளியா பார்த்திருப்போம். இந்த படத்துல ஏன் அவரை வந்து கொஞ்சம் ஏஜ்டா காட்டியிருக்கீங்க? ஏஜ்டா காட்டலங்க, அந்த கேரக்டருக்கு ஒரு மெச்சூர்டா வர. இப்ப போலீஸ்காரங்க ரெகுலரா நீங்க பாத்தீங்கன்னா 25 வயசு தான் ஆகும், 25-26 வயசு தான் ஆகும். ஆனா அவங்களுடைய அனுபவ முதிர்ச்சியால அவங்களோட முகத்துல மாறுதல் ஏற்படும். சீரியஸா நீங்க நிறைய போலீஸ நோட் பண்ணீங்கன்னு தெரியும், சீக்கிரம் அந்த முதிர்ச்சி தெரியும். அதனாலதான் நீங்க படத்திலேயே கூட ஒரு மெச்சூர்டா காட்டுறாங்க நிறைய படங்கள். அது காரணம் வந்து இயல்புலயே அவங்களோட ஒர்க் டென்ஷனு, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ காரணமாவா அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆளே உங்களுக்கு 40 கிட்ட தெரிவாங்க. ஸோ அதனாலதான் அந்த தோற்றத்தை உருவாக்குனது. இயல் வந்து விஜய் சார் கூட நடிச்சவங்க கொஞ்சம் அவங்களே வந்து யார்கிட்ட சொன்னாங்க, இவங்க கூட சொன்னாங்க எனக்கே வந்து அழகா கத்து கொடுத்தாங்கன்ட்டு. உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாங்க? எனக்கு எப்படி ஸ்பாட்ல ஜாலியா நடிக்கணும், டென்ஷன் ஆகாம ஒர்க் பண்ணணும்னு கத்து கொடுத்தாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பார்த்து அவங்க ரொம்ப கூலா பண்ணக்கூடிய ஆள். சார் டைரக்டர் சார், உங்க பெருந்தன்மையை முதல்ல பாராட்டுறேன். அந்த ரைட்டர் தான் சில சீன்ஸ் எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க ரொம்ப வசந்துட்டீங்க சார். இதெல்லாம் பேர் போடுறதே விரும்ப மாட்டாங்க நிறைய டைரக்டர்ஸ். இல்ல சார், இல்ல அவரை பாராட்டுறதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இந்த பண்பு, இந்த மாதிரி கதை வாங்கி பண்ற பண்பு இருந்தா தமிழ் சினிமா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் சார். எனக்கு வந்து இன்னொரு கதையை வந்து வாங்கி பண்ண, அதை இவரு தான் கொடுத்தாரு. அவரும் சில சீன்ஸ் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குமா? ஏன்னா வந்து நம்ம இதுல நிறைய பேர் அந்த மாதிரி இல்ல. அதே மாதிரி மேல ஐஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணீங்கல்ல, அதுக்கும் பாராட்டுகள். நன்றி சார். உங்க கருத்து. ஒரு விஷயத்த நான் பிலீவ் பண்றேன் சார், எப்பவுமே நான் தப்பு பண்ணிட்டா கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன். காரணம் என்னன்னா, உண்மையை சொல்லும் போது திணற மாட்டோம், பொய் சொல்றதுக்கு திணறுவோம். ஸோ அதனால எதையாவது மறைக்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் நீங்க மாட்டுவீங்க.
ஸோ அதனால நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். அவர் டைரக்ட் பண்ணது உண்மை அந்த போர்ஷன்ஸ். ஸோ அதனால சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதுல கிருஷ்ணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து உங்க அப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்ச பந்து மாதிரி போகணும், எங்க அப்பாவும் அப்படிதான். ஆனா வந்து இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை பார்த்தா, நம்மளே ரோட்ல போறப்ப இந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சு போறப்ப பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது தோணுது சில இடத்துல. ஏன் காரணம்னா டீச்சர்ஸையும் அடிக்கக்கூடாதுன்னு இப்ப நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட அடிக்கிறத கைவிட்டோம். அவங்கள்ட்ட இருந்து செல்போனே நம்மளால புடுங்க முடியல. ஆக்சுவலா அடிக்கிறது நல்லதா, ஓரளவு கண்டிப்போட வளர்க்கறது நல்லதா, இல்ல ஏன்னா இந்த படத்துல பையன் வந்து அப்பா பார்த்தோன்னா பயப்படுறான், அந்த பயம்லாம் இருக்கும். நான் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு ஒரு ஆளா இருக்கோம்னா அப்பா அம்மா ஒரு காரணம். அவங்க சொன்ன மாதிரி அப்போ உள்ள படத்துல காமிச்ச மாதிரி அப்பா கண்டிப்பா இருப்பாரு, அம்மா கொஞ்சம் செல்ல கொடுப்பாங்க. அதே கல்ச்சர் தொடரலாமா, இல்ல இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் கரெக்டா? நான் வந்து அப்பத்தி பத்தி பேசுறேன். எங்க அப்பா என்ன அன்னைக்கு அடிக்கலன்னா நான் பொறுக்கி மாதிரி சுத்தி நிறுத்தி ரோடெல்லாம். அது உண்மை. நானும் சரி, நானும் எங்க அண்ணன் சேட்டனா வேற லெவல். அந்த டிசிப்ளின் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துச்சு. நான் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். வேற இந்த காலத்துல அடிக்கிறது கரெக்டா இல்லையான்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்க மாட்டேன், மச்சான் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்குவான்னு கேட்கிறேன் நான். ஸோ அதெல்லாம் நிறைய மாறி இருக்கு. இப்போ அடிக்கலாமா வேணான்றது இவங்க தான் சொல்றேன். இவங்க தான் பசங்க இருக்காங்க. கிருஷ்ணா நீங்களே சொல்லுங்க ஒரு நிமிஷம். என்னன்னா இப்போ வந்து ப்ரொடியூசர்னா ஒரு பெரிய வேலை. ஒரு ஹீரோ ஒரு ஆக்டர்னா அவங்க போய் நடிச்சுட்டு வந்துருவாங்க. உங்களுக்கு ப்ரொடியூசரா இருக்க பிடிச்சிருக்கா, ஆக்டரா இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு நடிக்கதாங்க பிடிக்கும். நடிக்கிறதுக்காக தான் அமெரிக்கால இருந்து வந்தனும், நடிச்சுட்டு தான் இருப்பேன். ப்ரொடக்ஷனுக்கு ஏன் வந்தேன்னா, நிறைய கதைகள் வந்து நான் நடிக்க முடியாத கதைகள் நிறைய வந்தப்போ, இதை நம்ம சொல்றதுக்கு ஒரு இடம் வேணுமன்றப்போ தான் எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த சான்ஸ் கிடைச்சது. கண்டினியூஸா கதைகள் சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் நடிச்ச நான் ப்ரொடியூஸ் பண்ண எந்த சீரீஸும் நான் இருந்திருக்க மாட்டேன். இதுலயும் நான் இல்ல. அப்படியே ஆபீஸ் லெஃப்ட் ரைட் போயிருந்தப்போ ரஞ்சித் கூப்பிட்டு நீ பண்ணலாமே வாங்க அப்படின்னாரு. வேற எதுவும் இல்ல. அப்படிலாம் இல்லைங்க, சீரியஸா. இல்ல அவருக்கு என்னன்னா, ஆக்சுவலா அவரு கதைகள் தேர்வுல சில படங்கள் தவறா இருந்தாலும் விஷுவலா மற்ற விஷயங்கள கதை தேர்வுல வந்து அவர் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. அவரோட படங்களோட லைன் அப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ அந்த மாதிரிதான் இந்த படத்தையும் பண்ணார். நான் என்ன சொன்னேன்னா, அவர் காப்பாது வரைக்கும் பண்ணதே கிடையாது. நீங்க பண்ணா டிஃப்ரெண்டா இருக்குன்னு ஃபீல் பண்ண. அவர் வந்து ஒரு ஃபுல் லென்த் படத்துக்கான ஒரு ஆள். இந்த கேரக்டருக்கு நான் கூப்பிட்டது, நான் எப்படி கூப்பிட்டேன்னா, குழந்தைங்க படம் அதுல நம்ம பார்த்தா இருக்கணும் வேற அப்படின்னு தான் சொன்னேன். அதை தாண்டி அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ரொம்ப கரெக்டா பொருந்தினாரு. அதனாலதான் கேட்டேன். 100% ஆள் கிடைக்காம பண்ணன்ற மாதிரி சொல்றாருல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க அது ஒர்க் ஆயிருக்குல்ல, அப்ப அது கரெக்டா பொருந்ததுனால தான் ஒர்க் ஆயிருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் கிருஷ்ணா சார் இன்னொரு கேள்வி சார். அதாவது இப்போ படங்கள்ல இப்போ நிறைய நடிக்கிறத குறைச்சிட்டு ப்ரொடக்ஷன்ல தான் அதிக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டா கூட நீ போற வேலையை பாரு, எனக்கு தயாரிக்கிற வேலை இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்களா? ஏன் நடிப்பு குறைச்சிட்டீங்களா, தயாரிப்புல அதிகமா கவனம் செலுத்துறீங்களா? எப்பா, நான் குறைக்கவே இல்லைண்ணே. நான் வந்து பல கதைகள் கேட்டுட்டு இருக்கேன். அது என்ன ஆகுதுன்னா, ஒரு படம் ஹிட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன்னு, அந்த பெரிய பெரிய டைரக்டர் அசிஸ்டன்ஸா வந்து கதை சொல்லுவாங்க. இல்ல ஒரு ராம் சார் மாதிரியோ வெற்றிமாறன் சார் மாதிரியோ அசிஸ்டண்டா இருந்தவங்க போய் கதை சொல்லுவாங்க. தொடர்ந்து 5 ஃபிளாப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த மாதிரி கதை தான் வரும். எந்த படம் கூப்பிட்டாலும் இவன் பண்ணிடுவான் அந்த மாதிரி. ஆனா என் கதை அது கிடையாது. எல்லா படமும் ஓடலாம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து ஆபீஸ் வந்தீங்கன்னா அவர் கேட்பார், எங்க இருக்கீங்க, கதை கேட்குறீங்க. இன்னும் கதை கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா வரணும் இல்லை சார். லைக் பேராஷூட் வந்து 2 பெரிய பசங்க ஆன கதை நான் பண்ணியிருப்பேன். ஸோ நான் குறைக்கல, கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு பெருசா அமையல சார். அப்புறம் கிஷோர் சார் உங்ககிட்ட இந்த படத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்க, எல்லா படத்துல நடிச்சதுல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து ஒரு குறை சொல்றாங்க ஹீரோக்கள்கிட்ட. முன்னெல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து நாங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆனா அந்த சூழ்நிலை இப்போ இல்லை, எல்லாம் போய் கேரவன்ல உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களை பொறுத்தவரையிலும் யாரு கேட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா, கிஷோர் சார் ரொம்ப எளிமையா இருப்பாரு, அவருக்கு மேனேஜரும் கிடையாது, அவர் தனியாக ஒரு ரூம்ல இருப்பாரு, எந்த இடத்துல போய் படுத்து சொன்னாலும் படுத்துக்குவாரு, உட்கார சொன்னாலும் உட்காரு. அவ்வளவு எளிமை எப்படி உங்களுக்கு வந்தது? மற்றவங்களுக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்றீங்களா? மற்ற ஹீரோக்களையும் அப்படி இருக்கிறாங்க, அதுக்கு பத்தி சொல்லுங்க. இல்ல, அது எளிமையெல்லாம் கிடையாது. எனக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் அதனால அப்படி இருக்கு. எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு, அவ்வளவுதான். எல்லாருமே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது.
தேவை, இப்பெல்லாம் தேவை. இப்போ என்னன்னா ஆர்டிஸ்ட் வந்து கேரவன்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் பெரிய தப்பு. ஏன்னா எனக்கு வெளியே உட்காரத்து பிடிக்கிறது இல்ல, நானும் போறேன் கேரவனுக்குள்ள போறேன், நானும் உட்காரேன். வெயில் ரொம்ப அதிகமா இருந்தா ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்கிரீன் தெரிவாங்கல்ல. ஸோ வேத்து ஊத்துட்டு இருந்தா சீன்ல அப்படி இருந்தா ஓகே, ரொமான்டிக் சீன்ல வேத்து ஊத்துட்டு இருந்தா எதிரில் இருக்கிறவங்க ஓடி போயிடுவாங்க. ஸோ அதனால எது தேவையோ அது இதெல்லாம் இப்போ கார் தேவை ஆயிடுச்சு நமக்கு. ஏன்னா அவ்வளோ டிராபிக், அந்த புகை, அந்த சவுண்டு, இதுக்குள்ள எல்லாம் போக முடியாது. அதனால கார்ல போறோம்ல. ஸோ அதனால அது வந்து திமிருன்னு நம்ம சொல்ல முடியாது. கார்ல போறதோ பைக்ல போறதோ இல்லை நடந்துதான் போகணும் பஸ்ல தான் போகணும்ல சொல்ல முடியாதுல்ல. ஸோ எவ்வளவு வசதி இருக்கு, எவ்வளவு தேவைங்கிறத பொறுத்து எல்லாருமே அப்படி இருந்தா. இந்த ஹீரோக்கள் கிட்ட ஒரு போன் நம்பர் கேட்டா கூட ப்ரொடியூசருக்கோ டைரக்டர் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க மேனேஜர் நம்பர் தான் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க போன் நம்பரும் கொடுத்து அவங்க போன் பண்ணா நீங்களே எடுத்து பேசுறீங்கன்னு வர சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒரு பாராட்டு. அது என்னோட பிரச்சனை. அது என்னோட நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னன்னா நான் விவசாயம் வேற பண்றேன்ல, எதுக்கு பண்றேன்னா எனக்கு இந்த மனுஷங்களோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நாய் ஆடு மாடு கொஞ்சம் செடி அந்த மாதிரி இருந்தா ஓகே. ரொம்ப மனுஷங்க அதிகமா என்னை சுத்தி இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு மூச்சை வாங்க முடியாது. அதான் வந்து என்னை சுத்தி நான் மனுஷங்களை வச்சுக்கலாம், அவ்வளவுதான். என்னோட பிரச்சனை அது, பெருசா ஒன்றும். கிஷோர் சார், இந்த கதை ரொம்ப நல்லா இருந்து எல்லாமே நல்லா பண்ணிருந்தீங்க, உங்க ஒர்க்கும் சரி கதை எல்லாருமே. ஆனா இந்த கதையை கேட்கிறப்போ என்னடா அது பெங்களூர் அந்த மாதிரி அடிக்கடி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அந்த இதுல வந்து நம்மள வந்து நீங்க வந்து ரொம்ப மெச்சூர்டா இருந்தது படம் மொத்தமா பார்த்தேன். ஆப்போசிட்ல இருக்கவங்க பார்த்தா கூட மெச்சூர்டா தான் இருந்தது. ஆனா உங்களுக்கு தோணுச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல்? இல்ல, பிரச்சனை நடந்த பிரச்சனை தானே, அது ஹிஸ்டரி நம்ம மாத்த முடியாது இப்போ. ஆனா அதை ஞாபகம் வச்சுட்டு அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு எது நல்லதோ அதை கத்துக்கிட்டு அடுத்து அப்படி ஆகாம இருக்கிறத பாத்துக்கிறதா ஒரு மனிதனோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன். பட் இதுல வந்து அதை வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனையை, அந்த பிரச்சனை நடந்த இடத்த வந்து வேறையே கதை சொல்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் மேல எப்படி எல்லாம் இம்பாக்ட் பண்ணுங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து ஆமா இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அதுல இருந்து யாரும் பாதிக்கப்படுறாங்க, அது தெரியவே இல்லை நமக்குன்னு தோணும் உங்களுக்கு. ஸோ அதனால அது தெரியும். இப்போ ஃபுல்லா கதை சொன்னப்பவே எனக்கு தெரிஞ்சது அது வந்து எங்கேயும் தப்பா யூஸ் பண்ணல, அது அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்லி அதுக்கு எவ்வளவு தேவையோ எதுக்காக தேவையோ ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால தேங்க்யூ. கிஷோர் சார், கிஷோர் சார், சார் இங்க சார், கிஷோர் சார் இங்க சார், இங்க ஃபர்ஸ்ட்லாம் உங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரக்கடா நடிப்பீங்க, பொல்லாதவங்களும் அதே மாதிரி தான். இப்போ வட சென்னை டூலையும் நீங்க தான் இருக்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. இப்போ வந்து டோட்டலா ஏன் சார் இங்க வந்து ரொம்ப சைலண்டா நல்ல மெச்சூர்டான கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ஏன்னா உங்களெல்லாம் வந்து நாங்களாம் பார்த்து பயந்து சின்ன சின்ன பசங்களை பயந்து ஒரு விஷயம் பண்ணிருந்தீங்க, பார்த்துருக்கோம். இப்போ ஏன் சார் ரொம்ப ஷட்டிலா ஒரு படம் பண்றீங்க? இதனால இல்ல, என்னோட சாய்ஸ் கிடையாது அது, அது அவங்க சாய்ஸ். அவங்க சூஸ் பண்ணது என்ன, அவங்க என்ன வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆக்சுவலா நான் நன்றி சொல்ல வேண்டியது வெற்றிமாறனுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து ஒரு நல்ல வில்லனா காட்டிட்டாங்கல்ல. ஸோ அதனால வந்து எந்த மாதிரி கேரக்டர் வேணாலும் என்னை வச்சு அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு 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 இமேஜ் இல்லாத ஒரு இமேஜ் ஒன்று கிடைச்சது. ஸோ அதனால வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அது. ஆக்சுவலா ப்ரெடிக்ட் பண்ணாம இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தா பார்த்த உடனே விழுந்தான்னு சொல்லிட்டா நம்ம படத்துல வேற அதை மாற்றவே முடியாது, அப்படி ஆயிடும்ல. ஸோ அப்படி இல்லாம இப்படி ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு இமேஜ் இருக்கிறது தேங்க்ஸ் டு எல்லாமே. நிறைய ரைட்டர்ஸ் அப்படியே எனக்கு ரோல் அந்த மாதிரி ரோல்ஸே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ரோல்ஸ் என்ன சூஸ் பண்ணி அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது நான் பண்ணதில்லை, அவங்க பண்ணது. ஸோ என் தப்பு கிடையாது, அவங்க தப்பு. இவரு வந்து எப்போ ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் நினைக்கிறேன் அது. ஸோ நான் நடிச்ச ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ஹை பிரீஸ்டஸ்ன்னு சொல்லி அதுக்கும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சாரு. இதுலயும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சாரு. எதுக்குன்னு எனக்கும் தெரியல, அவர் தான் கேட்கணும். எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் எனக்கு இருக்குன்னு எனக்கு தோணல. தேங்க்யூ. கிஷோர் சார், சார் அது என்ன சார் எல்லா அப்பாவும் பசங்களையும் வெளுவெளுன்னு இழுக்கிறாங்க, தொடல பையனை வெளுவெளுன்னு இழுக்கிறீங்க உச்சா போற அளவுக்கு. பவர்ல இருக்கிற எப்பவும் பவர் இல்லாதவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வெளியே பண்ண முடியாது, வெளியே அந்த கோவம் காட்ட முடியாது. கோவம் காட்டினா மூஞ்சிலே அடிப்பாங்க. ஸோ பசங்க வந்து ஈஸியா கிடைப்பாங்கல்ல. அதுதான் நம்மளும் இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். அதை இப்போ வந்து அபியூஸ் இல்ல, நம்ம அடிக்க மாட்டோம், அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நானே அடிச்சிருக்கேன், பசங்களை தாங்க முடியாம அடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் அதுக்கு வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோன்றது. அன்பா சொன்னா, பாசத்தோட சொன்னா என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எதை வேணாலும் மாத்தலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமை தான் இந்த படம் கத்துக் கொடுக்கும் எனக்கு தோன்றது. சார் இப்போ உள்ள ஒன்றும் இல்ல, பொண்ணுங்களை அடிக்கிறது இல்ல,
ராணியா பாக்குறாங்கல்ல, அதுவே பிரச்சனை தான். அவங்கள வீட்டுக்குள்ளே பொத்தி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள், அது அவங்களுக்கு வேற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பசங்களை ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பெண் குழந்தைகள் வளர்க்குறப்ப அவங்களுக்கு வேற மாதிரியான அப்பாவுக்கு அது ஒரு வகையான அபியூஸ் தான். அப்பா அபியூஸ் பண்றாரு அப்படின்னா தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்கோனா அவங்களுக்கு இருக்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே அபியூஸ் தான் நான் நினைக்கிறேன். அவர் பிரதர் கேட்கும்போது கூட பசங்க அடிச்சு வளர்க்கலாமான்னு கேட்டாரு. 100% அடிச்சு வளர்க்குறது தப்பு தலைவர். ஏன்னா அது எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணாது. அதான் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பானையை வடிக்கும் போது அதை அழுத்தி பிடிக்க முடியாது, உடஞ்சிரும். அடிச்சு எதுவுமே பண்ண முடியாது, உடஞ்சிரும். அது சாஃப்டா பக்குவமா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுதான் பேரண்டிங்கா இருக்கணும். ஸோ சார் அப்பாக்கள் வந்து அதான் வரும் அப்பா இல்ல அதான் சார் என்னன்னா அப்பா பேரண்ட்னு ஒரு நாள்ல 24 மணி நேரம் சார். 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்காங்க, ஓகேங்களா? 8 மணி நேரம் தூங்குறாங்க பசங்க. ஸோ 16 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்க 8 மணி நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து காலைல எந்திரிச்சு அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி வர டைமும் ஈவினிங் வீட்டில் கூப்பிட்டு வந்து அதுலேயே நிறைய டியூஷன்ஸு சம்திங் இதெல்லாம் போகுது. ஸோ சொசைட்டியோட தான் அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் வந்து அதிகமாக இருக்கு, பேரண்ட்ஸோட கம்மியா. ஸோ நீ ஏன் ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு அடிக்கிற இடம் மட்டும்தான் வீடா இருக்கே தவிர அவங்களை வளர்க்குற இடம் வீடா கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான சொசைட்டியை கிரியேட் பண்ணி தரதான் விஷயமா இருக்கு. ஸோ ஒரு வீடு மட்டும் ஒரு குழந்தைங்களை நல்லா வளர்க்காது. 100% சொசைட்டியும் கரெக்டான சொசைட்டியா இருந்தால் தான் குழந்தைங்க வளர்க்க முடியும். அதான் வீதியும் தான் வளர்க்குது. ஸோ அதனால இதுல நிறைய ஏத்த இறக்கங்கள் இருக்கு சார். ஏன்னா நான் ஒரு பேரண்டா இன்னைக்கு பசங்களை வளர்க்கும் போது நிறைய கன்ஃபியூஸ்குள்ள போறேன். எது சரி எது தப்புன்னு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பையன் நாளைக்கு ரோட்ல போறான்னா அதை தான் பையனா நினைக்கணும், அவனுக்கான சொசைட்டி நம்ம தான் கிரியேட் பண்ணி தரணும். ஸோ ஜென்ரலா 2K கிட்ஸ் நம்ம கார்னர் பண்ணவே முடியாது. ஸோ பண்ணவே கூடாது. தேங்க்ஸ். இப்போ வந்து சார் கிஷோர் சார் 360 டிகிரி பெஸ்ட் செட் ரீசெண்டா நான் பார்த்த வரைக்கும் தமிழ்ல நம்ம ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அவர்களே தெரியாத ஒரு ஸ்கிரிப்டா இருந்தது. வாழ்த்துக்கள். பைக் அங்க கொடுங்க சார், பைக் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய. தேங்க்யூடா தேங்க்யூடா தேங்க்யூடா. இது சார் லாஸ்ட் ஒன் கொஸ்டின் சார். இப்போ உள்ள ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பண்றாங்க. பட் நீங்க இப்போ அந்த சாய்ஸையே சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களா, என்ன காரணம்? இல்லை அது வரல அவ்வளோதான், அதனால பண்ணல அவ்வளோதான். பட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து வெரைட்டி தான் தேடுறோம். நம்ம ஆர்டிஸ்டா ஒரு வெரைட்டி தேடுறோம். ஏன்னா ஒரே மாதிரி படங்கள் பண்றது நமக்கும் ரொம்ப போரிங்கா இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எதுக்கு பார்க்கணும், வெரைட்டி கொடுக்கலன்னு. ஸோ வெரைட்டி தான் தேடிட்டு போறோம். நான் நிறைய நெகட்டிவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கேடியா ரொம்ப நாள் இருந்தது, இப்போ நல்லவனாக மாறிட்டு இருக்கு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம். எஸ் சார். நீங்க உங்க சிஸ்டர் எல்லாம் பண்றது, மருமக பிள்ளைகள் பண்றது எல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு? ஏன்னா குறை சொல்லுவாரா நிறைய சொல்லுவாரா? அப்பா குறை சொல்ல மாட்டாரு. அது அப்பா எப்பவுமே பாசிட்டிவா தான் பாப்பாரு. அப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ வந்து சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு, ஒரு சில மூவிஸ்க்கு டயலாக் எழுதுறாரு. அவர் எப்பவுமே அமைதியா இருக்க மாட்டாரு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு. தேங்க்யூ. ஐயோ என்னங்க, நான் தான் சொன்னேன். அவர் தான் வந்து நான் சொன்னேன் எனக்கு பயமா இருக்கு சார், நான் அவர்கிட்ட தான் சொன்னேன். எனக்கு டென்ஷனா இருக்கு சார், நான் அவர்கிட்ட தான். அப்ப அவரு எனக்கும் டென்ஷனா இருக்கு, எனக்கும் பயமா இருக்கு. ஒன்னும் இல்ல, நம்ம எல்லாம் சேலிங் இந்த சேம் போட். ஓகே கிஷோர் சார் நோடி சொல்லிடுறேன். ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம். Yes, photographers. Okay, wow, photographers.